என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாய் அமலேக்கனை மேற்கொள்வது எப்படி என்பதை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எஸ்தர் ராஜாத்தி அமலேக்கனை மேற்கொண்டாள். மொர்தெக்காய் அமலேக்கனை மேற்கொண்டான். எப்படி மேற்கொண்டார்கள்? இந்த எஸ்தர் 6:13 நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் என்று ஆமானினுடைய மனைவி சிரேஷி சொல்லுகிறாள். நீர் தாழ்ந்து போக துவங்கினீர். பிரியமானவர்களே, அமலேக்கன் தாழ்ந்து போக துவங்கினான். நீங்கள் கர்த்தருக்காக நின்றுட்டா, வைராக்கியம் பாராட்டிட்டா, அந்த அமலேக்கன் தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது இது நடக்கும்? நேற்று தினத்தில் சொன்னேன், நாம் தீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் அவர் வாயாய் இருப்போம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையாய், இந்த வாய் அவருடைய வாய் என்று அர்ப்பணிப்போடு நாம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் என்றால் நாம் அவருடைய வாயாய் இருப்போம். அவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி இன்னொரு கருத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுது நாம் ஜெயிப்போம்? எப்பொழுது அமலேக்கன் அங்கே தாழ்ந்து போவான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்மளை பாவம், இந்த அமலேக்கியன் பல பாவங்களின் ரூபத்தில் நம்மோடு போராடுவான். இந்த அமலேக்கியன் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னா நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பரிசேய வேதபாரக கூட்டங்கள் எல்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க முயற்சி செய்து ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய சீஷர்களை குற்றப்படுத்தினாங்க. தங்களை நல்லவர்களாக காண்பிக்க போலியாக வாழ்ந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் வெளியெல்லாம் அவங்க சட்டத்திட்டங்களை பின்பற்றி உள்ள பல அழுக்குகளோடு, பல அநியாயங்களோடு, ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, போகிறவங்களையும் விட மாட்டாங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று எத்திக்கல்லா, அதாவது ஒழுக்க நெறி பிரமாணம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செரிமோனியல்லான்னு சொல்லுவாங்க, அதாவது மத சடங்காச்சார பிரமாணம். இந்த 2 பிரமாணங்களை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்தார். மத சடங்காச்சார பிரமாணங்களை சிலுவையில் இயேசு கிறிஸ்து முடித்து ஜெயம் எடுத்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இயேசு இருந்தார். ஆனால் ஒழுக்க நெறி பிரமாணத்தை இயேசு முடிக்கலை. அதனால தான் இன்றைக்கும் 10 கற்பனைகள் உயிரோடு இருக்கிறது. 10 கற்பனையினுடைய தொகைதான் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு. ஆனாலும் இவைகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா அவைகள் எல்லாம் ஒழுக்க நெறி பிரமாணம். தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்போ கனம் பண்ண வேணாமா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், அப்போ பொய் சொல்லலாமா? அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்கள் எல்லாம் அங்கே முடிந்து போனது என்று சொல்லி பொதுவாக எல்லாவற்றையும் தள்ளிவிடவும் கூடாது. ஆனால் அங்கே ஒழுக்க நெறி பிரமாணத்தோடு கூட மத சடங்காச்சார பிரமாணத்தையும் சேர்க்கக்கூடாது. இந்த பிரமாணங்களுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள அநேகர் அப்படி வாழ்ந்து தேவ கிருபையை மட்டுப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இளையகுமாரனுடைய கதை ஆண்டவர் சொன்னார். இளையகுமாரன் வந்தபோது மூத்த குமாரன் அப்பாவுடைய அன்பை பார்க்காம தன்னுடைய அந்த சட்டத்திட்டத்தின்படி அவன் பழைய காரியம் என்ன செஞ்சான்றதை பார்த்து அங்கே கோபப்படுகிறான். கடைசியில் பாருங்கள், அந்த விருந்துக்குள்ளே அந்த மூத்த குமாரன் வராமல் போயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம எல்லாரும் கிருபைக்குள்ளே வரணும் அப்படின்னா தேவனுடைய அந்த சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டபோது அந்த திரைச்சிலை கிழிந்து என்னை கிருபாசன தண்டையில் கொண்டு வந்து சேர்த்தார் இல்லையா? அந்த கிருபைக்கு முன்னால் வந்துட்டோம் அப்படின்னா திரைச்சிலை கிழிச்சு என்னையே கொண்டு வந்தாரே, என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே, அப்போ நான் நன்றி உள்ளவனாக வாழணும். நம்ம பிரகாரங்களில் நிற்கிற நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்த கிருபையின் பிரமாணங்களுக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள். அப்போ கிருபைக்குள்ளே வந்த நீங்களும் நானும் கிருபையை சார்ந்து கொள்ளணும். இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் தேவ கிருபையை சார்ந்து வாழ்கிறீங்களா? எல்லாவற்றிலும் கிருபை வேணும்னு சொல்லி அந்த கிருபைக்காக ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா?
கிருபைக்குள்ள இருந்தால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவரே உங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன், உங்கள் கிருபை தான்ப்பா என்னை காப்பாத்துச்சு அப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஓடி பாருங்களேன், பாவம் மேற்கொள்ளாது. அந்த பாவம் மேற்கொள்கிற நேரம்லாம் சோதனை வரும், மேற்கொள்ளாது. அந்த மேற்கொள்கிற நேரமெல்லாம் நம்ம எப்படி மாறிடுவோம் தெரியுமா? அந்த கிருபையை சார்ந்து, அப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே, திரும்ப உங்களுக்கு விரோதமாக நான் தப்பு செய்வேனான்னு கிருபையை சார்ந்து ஓடிடுவோம். ஆனால் பிரமாணங்கள், அதாவது சட்டத்திட்டங்களுக்கு தான் முக்கியம்னு அதுக்குள்ளே வாழ்கிறவங்களை கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவர்கள் அனுபவங்கள் எல்லாம் அடிக்கடி விழுந்து 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 குற்ற மனசாட்சியிலே கிடப்பாங்க. ஏன்னா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி செஞ்சதெல்லாம் காமிப்பாங்க. கிருபையின் பிரமாணத்தில் இயேசு செஞ்சதை நினைவு கூர்ந்து நன்றியுள்ளவர்களாய் பரிசுத்தத்தோடு வாழ்வோம். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர் நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம், அதை சுதந்திரித்து கொள்வோம். அவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். பலவீனப்படுறீங்களா? பலவீனத்தில் தடுமாறுறீங்களா? கிருபையை பிடிச்சிக்கோங்க. கிருபை வேணும்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக ஏங்குங்க, கிருபைக்காக ஜெபியுங்க. தேவ கிருபை நம்ம மேல் இருக்கும் என்றால் நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம். பாவம், அந்த அமலேக்கன் உங்களை மேற்கொள்ள மாட்டான். அந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக ரோமர் 6:14 குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் அதற்கு ஜெயிக்க, அதிலிருந்து ஆண்டவரே நாங்கள் பாவத்தை மேற்கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் கிருபையை சார்ந்து கிருபையினால் வாழ்கிறோம். எங்களுடைய நீதியினால் அல்ல. எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. தேவ கிருபை இல்லைன்னா இன்றைக்கி நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அந்த கிருபையை சார்ந்து ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து முடிய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோடு நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.